வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கீழே இயங்குகிற ஒரு அமைப்பு தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் சி கேட்டகரியில் நான் கெஜெட்டட் நான் மினிஸ்டர் கேடரில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ட்ரேட்ஸ்மேன், சீமேன், கிரீசர் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாகவே உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டு செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய அம்மா பெயர், கரஸ்பாண்டட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட நம்பர், அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எசென்சியல் குவாலிஃபிகேஷன், டிசரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லி உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸு, அல்லது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சிவிலியன் எம்ப்ளாயியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸு. அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சிவிலியன் அல்லது எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களோட போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். இதெல்லாமே முடிச்சுட்டு பிளேஸு டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணுவோம் அதோட லிஸ்ட் அவுட் தான் இது. இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நிறைய டிக் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒரு ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, அதேமாரி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, மெர்சன்டைல் மேரிடைம் போர்ட் சர்டிஃபிகேட்டு, எனி அதர் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுருங்க. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் அளவில் ஒரு 2 என்வலப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 என்வலப்லேயும் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த என்வலப்பையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தி அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஜென்ரல், 2nd floor கிருஷ்ணா பிளாக், ராஜாஜி சாலை, சென்னை 600001 அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் மெரைன் விங் போஸ்ட் ஹைஃபன் கஸ்டம்ஸ் ப்ரிவென்டிவ் கமிஷனரேட் சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் அண்ட் கேட்டகரி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ்.
ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் மெக்கானிக்கோ அல்லது டீசல் அல்லது ஃபிட்டர் அல்லது டியூனர் அல்லது வெல்டர் அல்லது எலக்ட்ரிஷியன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் அல்லது கார்பெண்டரி இது ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல்ஸ் அல்லது ஷிப் ரிப்பேர் ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து சீமனில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சேலரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கு மேலே கிடைக்கும். வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரேக்கப் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீசர் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. குரூப் சி போஸ்ட்டு தான் எல்லாமே உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 25,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். அந்த 2 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதையுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு போஸ்டிங்க்கான ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன், சீமன், க்ரீசர் அப்படின்னு சொல்லி 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சென்னையில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா www.chennaicustoms.gov.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, அது ஸ்விம்மிங் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மெரைன் விங்கில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.